நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பா ஒரு 2500 பேருக்கு அரசு வேலை கொடுத்தாங்க. இந்த வேலைக்கு முறையா அறிவிப்பு, எக்ஸாம் எல்லாமே நடந்தது உண்மைதான். ஆனா பாருங்க, அந்த எக்ஸாம் படி போஸ்டிங் நடந்ததா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வியே. பொதுவா இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு துறை மூலமாவே போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கிறாங்க. அப்பவே இதுல ஊழல் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதையும் மீறி போஸ்டிங்கை போட்டு சிக்கியிருக்கிறாங்க. அமைச்சர் நேருவோட சகோதரருக்கு சொந்தமான நிறுவனங்கள்ல அமலாக்கத்துறை ரெய்டு பண்றாங்க. அவங்க தேடி போனது வேற ஒரு வழக்கு. ஆனா கிடைச்சது என்னவோ வேற. இந்த நகராட்சி நிர்வாகத்தில் 2500 போஸ்டிங் போட்டாங்கல்ல, அதுல 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது சம்பந்தமா 232 பக்கத்துக்கு ஆவணங்களையும் அமலாக்கத்துறை தயார் பண்ணியிருக்காங்களாம். அதுல அமைச்சர் நேருவோட பேரு, அவரோட 2 சகோதரர்களோட பேரு, இன்னும் பல உதவியாளர்கள், புரோக்கர்களோட பேரெல்லாம் அதுல இருக்கான். தேர்வு முடிவு வரதுக்கு முன்னாடியே, அதாவது எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே யார் யார் எங்க தேர்வாக இருக்கிறாங்க, அதாவது இந்த காசை வாங்கிட்டு இவங்க உள்ள சொருகுனாங்கல்ல, அந்த பேர் லிஸ்ட்டை எல்லாம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்களாம். ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இதில் கோடிக்கணக்கில் காசு வந்தது இல்லை, அதையெல்லாம் ஹவாலா மூலமாக மாற்றிருக்கிறாங்களாம். அதுக்கு கோடு வேடாத்தான் இந்த 10 ரூபா தாளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் அதை நான் சொல்லலப்பா, அமலாக்கத்துறை வட்டாரத்தில் தகவல் வருது. அமைச்சர் நேரு வழக்கம் போல மத்திய அரசு களங்கம் கற்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. உண்மையிலேயே தப்பு பண்ணல அப்படின்னா ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க, அமலாக்கத்துறை வரட்டும், இந்த 10 ரூபா கதை உண்மையா இல்லையான்னு தெரியும்ல. ஆனா பாருங்க, 10 ரூபாயா வசூல் பண்ணி கோடியில கொள்ளையடிக்கிறதும் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. கோடியில கொள்ளையடிச்சதை வெறும் 10 ரூபாயை வச்சு கை மாத்துறதும் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. அதை நான் சொல்லலப்பா, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு ஆட்சி வேணும்னா மக்கள் இந்த விடியலாருக்கு ஓட்டு போட்டீங்க. வர்ற தேர்தலையாச்சும் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க.